நாட்டுல இருக்க மக்கள் கர்த்தரையும் வணங்கினாங்க, பாகால் என்ற தெய்வத்தையும் வணங்கினாங்க. எலியா இவங்க பண்றத பார்த்து ரொம்ப கோவமா அவங்க கிட்ட போய் பேசுறாரு. பாகால் தேவனா அதை வணங்குங்க, கர்த்தர் தேவனா அவரை வணங்குங்க, இன்னும் எவ்வளவு நாள் இப்படி ரெண்டு பக்கமும் குந்தி குந்தி நடப்பீங்க என்று கடிந்து கொண்டார். பின்பு எலியா கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் நான் ஒருவன் மட்டும் மீந்திருக்கிறேன், பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேர் இருக்கிறீர்கள். பலிபீடத்தின் மேல் நெருப்பை பற்ற வைக்காமல் ஒரு காளையை வைத்து நீங்கள் உங்கள் பாகால் தெய்வத்தை நோக்கி கூப்பிடுங்கள். அப்படியே நானும் நெருப்பை பற்ற வைக்காமல் ஒரு காளையை பலிபீடத்தின் மேல் வைத்து என் தேவனை நோக்கி கூப்பிடுகிறேன். யாருடைய தெய்வம் அக்னியால் காளையை சுட்டெரிக்கிறதோ அதுவே உண்மையான தெய்வம் என்றான். பின்பு எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகள் அதிக பேர் இருந்ததினால் அவர்களை முதலில் அவர்களின் தெய்வத்தை கூப்பிட சொன்னான். அவர்களும் தங்கள் சரீரங்களை கிழித்து கொண்டு சத்தமாய் ஒரு நாள் முழுவதும் பாகாலை கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒன்றும் நடக்கவில்லை, காளையும் எரியவில்லை. இறுதியாக எலியா அவன் பலிபீடத்தின் மேல் நெருப்பை பற்ற வைக்காமல் ஒரு காளையை வைத்து அந்த பலிபீடத்தை சுற்றி வாய்க்கால் தோண்டி பின்பு அந்த காளையின் மேல் 7 குடம் தண்ணீர் ஊற்ற சொன்னான். அந்த வாய்க்கால் தண்ணீரால் நிரம்பிற்று. எலியா எல்லா ஜனங்களும் கிட்ட வரவழைத்து உங்களுக்கு இஸ்ரவேல் என்ற பெயர் உண்டு என்று சொல்லி பலிபீடத்தை சுற்றி 12 கற்களை நட்டான். பின்பு முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். 1 ராஜாக்கள் 18:37. கர்த்தாவே, நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரே தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். இப்படி எலியா ஜெபித்து முடித்ததும் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி அந்த காளையையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. பின்பு ஜனங்கள் எல்லோரும் கர்த்தரே உண்மையான தெய்வம் என்று தொழுது